Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா PHP எப்படி இன்ஸ்டால் பண்றது and PHP எப்படி நம்ம ஒரு சிஸ்டத்துல ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான். PHP பொறுத்த வரைக்கும் மூணு சாஃப்ட்வேர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Apache, அடுத்தது வந்து MySQL, அடுத்தது வந்து PHP தான். PHP வந்து டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் MySQL யூஸ் பண்ணுறோம் அண்ட் PHP ரன் பண்ணுறதுக்கு தான் Apache யூஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த PHP சாஃப்ட்வேர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட PHP பேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. மூணுத்தையும் டவுன்லோட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் XAMPP கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை போய் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் XAMPP அப்படின்னு போட்டு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். போயிட்டு டவுன்லோட் லிங்க் போய்க்கோங்க. டவுன்லோட் லிங்க் பேஜுக்கு போயிட்டு அதில் போய் டவுன்லோடு 32-bit வெர்ஷன் தான் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏதோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி XAMPP கண்ட்ரோல் பேனல் வந்துடும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபுல் ஆக்சஸ் அதுலேருந்து கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரே அக்கௌண்ட்டில் வந்துடும். அதை போய்ட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே அதோட மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா Apache MySQLன்னு போட்டு ஸ்டார்ட்னு இங்கே இருக்கும். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனால் ஸ்டாப் காமிக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் PHP கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, அப்போ வந்து எப்படி அதை ரன் பண்ணி பார்ப்போங்கிறத இப்போ பார்ப்போம். டேரெக்டாக ப்ரௌசர் போய்க்கோங்க. க்ரோம் இல்லாட்டி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை சஃபாரி எதுவும் எனிதிங் போயிட்டு அட்ரஸ் பாரில் வந்து லோக்கல் ஹாஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா XAMPP ஃபார் விண்டோஸுங்கிற இந்த பேஜ் வரணும். இது வந்துருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து PHP இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஐ மீன் சர்வர் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிற அர்த்தம். PHP இன்ஃபோ போய் பார்த்தீங்கன்னா உங்களோட PHP வெர்ஷன் இன்ஃபோ கரெக்டாக காமிக்கும். இது காமிச்சாலும் ஓகே, PHP கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து MySQL ஆக்சுவலாக இங்கே டேரெக்டாக பார்க்கறது முடியாது. PHP MyAdmin தான் அது ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஏன்னா PHP MyAdmin ஆக்சுவலாக ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸை கொண்டு வந்தாங்க. போய்ட்டு டேட்டாபேஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டேட்டாபேஸ் இதெல்லாம். இதில் சில டேட்டாபேஸஸ் வந்து ஆல்ரெடி வரும். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, இந்த மாதிரி வெப் இந்த மாதிரி நிறையா டேட்டாபேஸ் அதுலேயும் இருக்கும். அதெல்லாம் டெலீட் பண்ணிட வேண்டாம், சம் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். இருக்கிற டேட்டாபேஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா போதும், டேட்டாபேஸ் கரெக்டாக க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட ப்ரிவிலேஜஸ், அதோட யூசர், அதோட செட்டிங்ஸ், அதோட என்ஜின்ஸை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து PHP ஃபைல் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். PHP ஃபைல் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து C:\XAMPPங்கிற ஃபோல்டர் htdocsல தான் இருக்கும். htdocsல உள்ள ஃபைலை மட்டும்தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். பிகாஸ் அந்த ஃபோல்டர் மட்டும் தான் ஆக்சுவலாக சர்வருக்கு யூஸ் ஆகும். சர்வரால் மூலயமா ரன் பண்ணுறதுக்கு அதான் யூஸ். இதில் போய்ட்டு ஷான்ங்கிற ஃபோல்டரில் இன்னொரு ஷான்னு நான் ஒரு PHP ஃபைல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிளான ஒரு PHP கோடிங் தான் இது. பேசிக் சின்டாக்ஸ். இது என்ன பண்ணணும்னா ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். சிம்பிள் தான் அது. இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். டேரெக்டாக போய்ட்டு லோக்கல் ஹாஸ்ட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஸ்லாஷ் போட்டு டேரெக்டாக உங்கள் ஃபோல்டரையே அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இதுதான் ஆக்சுவலாக என்னோடய htdocsல உள்ள ஃபோல்டர் நேம் வந்து ஷான். இதை நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். ஷான் டைப் பண்ணி ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அந்த ஃபோல்டரில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இதில் லிஸ்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா shan.phpங்கிறத நான் க்ரியேட் பண்ணேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஹாய் ஹவ் ஆர் யூங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் நம்ம வந்து இப்படி போய் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா PHP அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக சர்வர் சைடு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அதை வந்து சாதாரணமாக நம்ம வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்க முடியாது சிஸ்டத்துக்குள்ளே. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லோக்கல் ஹாஸ்ட்டில் போய் நம்ம பண்ணுறோம். இதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த PHP ஃபைல் ஆக்சுவலாக ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசரோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர் வச்சு ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா இது என்ன பண்ணுன்னா ஹாய் ஹவ் ஆர் யூன்னு காமிக்காது, அந்த கோடிங்கே அப்படியே காமிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி PHP நிறையா பேஜஸ் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வச்சு ரன் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.